STR 40 வயசுல தான் ரியலைஸ் பண்றாரு. ஸோ இந்த உடம்பை நம்ம வந்து ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம கிட்ட இருக்க பர்மனண்டான சொத்து எதுனா நம்ம உடம்பு மட்டும் தான். நம்ம கிட்ட இருக்க பர்மனண்டான சொத்து. உடம்ப நம்ம சரியா வச்சுக்கலன்னா டான்ஸ் ஆட முடியாது, விளையாட முடியாது, சின்ன சின்ன வெயிட் கூட தூக்க முடியாது. சுகர் வந்துச்சுன்னா அடிப்பட்டு ஆறாது, பிபி வந்துருச்சுன்னா அடிக்கடி மயக்கம் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீங்க உடம்பு ஒழுங்கா வச்சுக்கலாம். நான் ஏன் உடம்பு பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, என் வயசு பசங்களுக்கு சுகர், பிபி இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இது வரைக்குமே எந்த நோயும் வரலனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளாம் ஹியூமன் பீயிங். ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா அது நம்மளுக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். சோ அந்த டிசீஸ்லாம் நம்மளுக்கு வராம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்றேன். கவனமா கேளுங்க. Disclaimer. I'm not here to motivate. Hey, shut up, they'll know that. ஃபர்ஸ்ட் நம்மள சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஒயின் ஷாப், ஸ்ட்ரீட் ஃபுட், சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. சோ நம்மள சுத்தி என்னென்ன ஃபுட் இருக்கோ அதை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெளியில சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா உங்க வீடு பக்கத்துல இருக்கு, அதை கன்சியூம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ உங்களுக்கே தெரியும் ஹோட்டல் ஃபுட்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்ட்டு. சோ உங்க டேஸ்ட்டுக்காக என்ன கலப்பாங்க, கலருக்காக என்ன கலப்பாங்க, சோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த டேஸ்ட்டுக்காக, கலருக்காக சேர்க்கறதுலாம் அன்ஹெல்தியில வரும். அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாலே உங்களுக்கு டிசீஸ் வரும். ஸோ அதனால ஹோட்டல் ஃபுட்டை நீங்க அதிகமாக அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, வேற வழியே இல்லை, இதான் சாப்பிட்டாகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்க டெய்லி அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ டோட்டலி ஹோட்டல் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சா இருக்க ஃபுட்டை சாப்பிடுங்க, ஃபைபர் ரிச்சா இருக்க ஃபுட்டை சாப்பிடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த நோயும் வராது. ரெண்டாவது, 7 to 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கணும், நல்லா டீப்பா தூங்கணும். ஏன்னா நீங்க ஒர்க் போறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மென்டலியாவும் பிசிக்கலியாவும் நல்லது இல்லை. மூணாவது விஷயம், ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 minutes ஆகுது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். வீக்லி 3 days ஒர்க் அவுட் பண்ணனாலே போதும். இன்டர்நெட் திறந்தாலே தெரியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்ட்டு. எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் பேசல. ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பிசிக்கலியாவும் ஸ்ட்ராங் ஆகிறதுனால மென்டலியாவும் ஸ்ட்ராங் ஆகும். என்னென்ன பேசிக்கான ஒர்க் அவுட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 3 ஒர்க் அவுட் தான். புஷ்அப், புல்அப், ஸ்குவாட், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தானே, பண்ணலாமே. நான் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லல, ஒர்க் அவுட் பண்ணுங்க தான் சொல்றேன். வீட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம் தானே. இந்த 3 விஷயம் பண்ணாலே போதும். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி, பி ஸ்மார்ட். சைனிங் ஆஃப், சேஷா.